அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இப்போ நம்ம டிஎன்பிசி, டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வீடியோ போட்டிருக்கேன். 10th சிலபஸ் தான் முதல்ல எடுத்திருக்கேன். 10th முதல் இயல் மொழி பொருண்மையில் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து 2வது இயல்லையும் உரைநடை மட்டும் முடிச்சிட்டோம். காற்றே வா. அது இன்றைக்கி கவிதை பேழைக்கு வந்திருக்கோம். இயற்கை சுற்றுச்சூழலில் காற்றே வா தான் அது. முதல்ல அந்த தலைப்பு கவிதை பேழையில் காற்றேவா பாரதியார் கவிதை என்ற தொகுப்புலேருந்து இந்த காற்றேவா பாட்டு எடுத்திருக்குது. அவருடைய பாடலெல்லாம் ஒரு தொகுப்பாக இருக்குது. அதில் ஒன்று இதில் எடுத்திருக்காங்க. அதுவும் காற்றுன்ற தலைப்புலேருந்து ஒரு பாட்டு எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க. அவருடைய பேர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவருடைய இயற்பெயர் சின்னசாமி சுப்பிரமணியன். முதல்ல வச்சது அவங்க அப்பா பேர் சேர்த்து சின்னசாமி சுப்பிரமணியன். அப்புறமா தான் அவர் சுப்பிரமணிய பாரதியார் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1882 டிசம்பர் 11 முதல் 1921 செப்டம்பர் 11 வரைக்கும். இந்த குறுகிய காலத்துலேயே அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கார் அவர். அப்போ பாருங்கள், அவருடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். பெற்றோர் சின்னசாமி லட்சுமி அம்மாள். அதுக்கடுத்து எழுதிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா காவியமாக 2 எழுதிக்கிறார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குழந்தைகளுக்கான நீதி பாடலாக கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அதுக்கடுத்தது ஞானரதம்னு ஒரு உரைநடை நூலும் தராசுன்ற ஒரு வசன இலக்கியமும் எழுதியிருக்காரு. இது ரெண்டும் புக்கில் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முன்ன இதில் பெருஞ்சி திருநாள் நூல்களில் கூட அப்படி தான் கொய்யாக்கனி நம்ம புக்கில் கொடுக்கல, ஆனால் கொஸ்டினில் கேட்டுட்டு இருந்தாங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சி திருநாள் எழுதிய நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலுமே புக்கில் இருக்கிற நூலை கொடுக்கல, கொய்யாக்கனி தான் கொடுத்துட்ருந்தாங்க. அது தெரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும், இல்லைன்னா அது அவர் எழுதணுங்களா தெரியலன்னா எழுத முடியாது. அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஞானரதம், தராசு ரெண்டுமும் அவர் எழுதின நூல்கள் தான். அதுக்கடுத்து பணின்னு பார்த்திங்கன்னா இந்தியா சுதேசிமித்திரன் இதழாசிரியர். இது மட்டும்தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிக்கையில் அவர் இதழாசிரியராக இருந்திருக்கிறாரு. சக்கரவர்த்தினி மகளிர் மாத இதழ்லையும், சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் போன்ற இதழ்கள்லையும் அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாலபாரத யங் இந்தியா என்ற ஆங்கில இதழில் கூட ஆசிரியராக பணியாற்றுகிறார் அவர். அந்த இதில் நீங்கள் ஆங்கில இதழ்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யங் இந்தியான்னு வருது பாருங்கள். நம்ம தமிழ்னா இந்தியான்னு வரும், ஆங்கிலன்றதுனால தான் இந்தியான்னு வருது. இதை வச்சு நீங்கள் குறிப்பு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆங்கில அரசு ஒரு இதழ் தடை செஞ்சாங்க, இந்தியா இதழ். ஏன்னா அவங்களுக்கு எதிராக எழுதினாருன்றதுனால. இருந்தாலும் அவர் புதுவையில் அதை வெளியிட்டார். இங்கே தமிழகத்தில் நிறுத்தினதுனால புதுவையில் ஆங்கில அரசு அவங்களுக்கு எதிராக இருக்குதுன்னா அதை தடை செஞ்சாங்க. அதை அவர் புதுவையில் வெளியிட்டார். அடுத்து அவருடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, தேசிய கவிஞர், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா, இப்படியெல்லாம் அவரை பாராட்டுவாங்க. இந்த நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தையெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்தது இது. அதுக்கடுத்தது அவர் அவருக்கு இன்னும் நிறைய சிறப்பு. விடுதலை கவிஞர்னுவாங்க, புது கவிதைக்கு வித்திட்டவர் அவர். அப்புறம் கட்டுரையாளர், கேலி சித்திரம், அதாவது கருத்துப்படம், அதாவது சித்திரத்திலே சொல்கிற கருத்துப்படம், இதெல்லாம் அவர் தான் முதல்ல தமிழுக்கு கொண்டு வந்தார். சிறுகதை ஆசிரியராக இருந்தார், இதழாசிரியராக இருந்தார். இவ்வளோ சிறப்பு அவருக்கு இருந்தது. அடுத்தது காற்றே வா கவிதையை பார்க்கலாம். காற்றே வா, மகரந்த துளை சுமந்து கொண்டு மனதை மையிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். இது ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இது வசன கவிதை, அதனால் வசனம் மாதிரியே இருக்கும், கவிதை மாதிரியும் இருக்கும். அதனால் நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்ன கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கிறது அவங்களே பொருள் கொடுத்துருக்காங்க. பாரதியார் கவிதை பாருங்கள். சொல்லும் பொருளும் மையலுறுத்துனா மயங்கச் செய், பிராணரசம் உயிர் வழி, லயத்துடன்னா சீராக. இதில் என்ன சொல்கிறாருன்னா வாசனை மகரந்த துளை சுமந்து கொண்டு மனத்தை இவங்களுடைய மனதை மயக்குகின்ற, மையலுறுத்துகின்றனா மயக்குகின்ற இனிய வாசனையுடன் வா,
இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து பிராணரசம்னா ஆக்சிஜன். நம்ம ஆக்சிஜனில் தான் வந்து நமக்கு உயிர் வழி. அதனால் உயிர் வழியை எங்களுக்கு கொண்டு வா. அது இலைகள் நீர் அலையிலலாம் ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால அது மேலே உராய்ந்து நிறைய ஆக்சிஜனை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. எமது உயிர் நெருப்பை இங்கே பாருங்கள், உயிரை வந்து நெருப்பாகவே உருவகப்படுத்துகிறாரு. எங்களை வந்து உயிர் நெருப்பு போன்றது. அதை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு, அந்த நெருப்பு நீடித்து நின்று நல்லொளினா உயிர் நீடித்து நின்று நல்லா இருக்குமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. காற்று கிடைக்கலன்னா நம்மளுக்கு வந்து உயிர் போயிடும். அதனால் சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. அதாவது உயிரை வந்து நெருப்பாக சொல்லி இப்படி சொல்கிறாரு. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. அதிகமாக வீசினாலும் நெருப்பும் அணிஞ்சிடும், உயிருக்கும் ஆபத்தாயிடும். அதனால் அப்படி சொல்கிறாரு. மெதுவாக நல்ல லயத்துடன்னா சீராகன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாத லயத்துடன் சீராக நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. அப்படி செய்தியானா உனக்கு நாங்கள் பாட்டுகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துட்டாங்க. மயிலுறுத்துனா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, அதாவது ஆக்சிஜன், லயத்துடன்னா சீராக. இப்போ தெரிந்து தெளிவோம்னு ஒரு பகுதி அதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வசன கவிதை. அதுக்கு தான் வசன கவிதைன்னு பேர். இது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று சொல்கிறாங்க, என்று அழைக்கப்படுகிறது. இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழில் இந்த வடிவத்தை வந்து முதல்ல பாரதியார் தான் அறிமுகப்படுத்தினார். யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு, யாப்புன்னா அந்த வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அதெல்லாம் ஒரு வரையறை இருக்கும். இப்படி தான் இத்தனை வார்த்தை தான் எழுதணும், இத்தனை லைன் தான் எழுதணும், இது மாதிரி தான் இருக்கணும், அசை சீரெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தா நம்ம நினச்சபடி சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு தடையாக இருக்குது. இதுன்றதுனால அந்த யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு யாப்பு வேண்டாம், அப்படியே எழுதலான்னு முதல்ல ஆரம்பித்த ஒரு வசன கவிதையே பாரதியார் தான். இதுதான் பின்னாடி புது கவிதைக்கு வந்து வித்திட்டது. அதுதான் இது சொல்கிறாரு. இவ்வடிவத்தை இவர் வந்து எப்படி கையாண்டுகிறார்னா, யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வடிவத்தை கையாண்டுகிறாரு. இவ்வசன கவிதை புது கவிதை புது கவிதை வடிவம் உருவாக காரணமாக இருந்ததும் இந்த வசன கவிதை தான். பாருங்கள், கற்பவை கற்றபின்னில் கொடுத்துருக்காங்க. இந்த கவிதையில் இடம்பெற்றுள்ள கட்டளை சொற்களும் வேண்டுதல் சொற்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கட்டளை சொற்கள் கொண்டு கொடு, நன்றாக வீசு, மடித்து விடாதே, இதெல்லாம் வந்து கட்டளை சொற்கள். பாட்டுகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம், வழிபடுகிறோம், இதெல்லாம் வந்து வேண்டுதல் சொற்கள். அதுக்கடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, பாரதியார் இன்னொரு பாட்டு. இது பாருங்கள், இந்த திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட, தக்க ததிங்கிதழத்தோம் அண்டம் சாயுது சாயுது சாயுது, பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. இது பாரதியாருடைய பாட்டு. இயற்கை ஒளி உணர்வுடன் வெளிப்படுத்தும் கவிதை இது. இது வந்து கற்பவை கற்றபின்னில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏதோ 2 லைன் மேலே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு இதை பாடியவர்னு கூட கேட்டுடலாம். நீங்கள் படிச்சுக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. பக்கம் 32 இருக்குது புக்கில். நீங்கள் பார்க்குறதுன்னா அது போய் படிங்க. அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு இல்லை 2 கவிதை மாதிரி இதுலேயும் 2 கவிதைப்பலை. முல்லைப்பாட்டு இதில் 2வது கவிதை. ஃபஸ்ட்டு காற்றேவா, இது முல்லைப்பாட்டு. ஆசிரியர் வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன்மொழிகளார் மகனார் நப்போதனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று இது. 103 அடிகளை கொண்டது. பாடப்பகுதி நம்ம பாடப்பகுதி 1லேருந்து 17 அடிகள் தான் இடம்பெற்றுள்ளது. இது வந்து ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இது. இதுக்கு வந்து முதற் பொருள் என்னன்னா, நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள்னுவாங்க. நிலம் வந்து முல்லை நிலம், அது வந்து காடும் காடை சார்ந்த இடமும். பொழுது வந்து பெரும்பொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசிக்குரியது. சிறுபொழுது வந்து மாலை. பொழுதுனாவே 2 தான், பெரும்பொழுது ஒன்று சிறுபொழுது ஒன்று சொல்லுவோம். அந்த நிலத்துக்குரிய பெரும்பொழுது கார்காலம். நான் முல்லை நிலம்னாவே கார்காலம் தான். சிறுபொழுது வந்து மாலை. கருப்பொருள் வந்து கருப்பொருள்ன்றது அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா பொருளும் தான். ஆனால் இங்கே சிலது மட்டும் கொடுத்துக்கிறாங்க. நீர் கொடுத்துக்கிறாங்க,
குறிஞ்சுனை நீர், காட்டாற்று நீர். மரம் வந்து கொன்றை, கயா, குருத்தம். இதெல்லாம் முல்லை நிலத்துக்குரிய பொருள்கள். அதுக்கடுத்து பூ வந்து முல்லை, பிடவம், தோன்றி. கருப்பொருள் அதுக்கடுத்தது உரிப்பொருள் வந்து இருத்தலும், இருத்தல், நிமித்தமும். அதுதான் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3 கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், கவிதை பாடல 2வது கவிதை முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதுனது. நனந்தலை உலகம் வழியி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலரி தூய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலைக் கண்டின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசித்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனாம். இது சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். பெரிய மலை உலகத்தை வளைத்து பூமிக்கும் வானுக்கும் அப்படியே நேராக நிற்கிற மாதிரி பொழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது புராண கதையில் இந்த மாவலி மன்னன் நீர் ஊற்றி கொடுக்கும்போது திருமால் வந்து வானத்துக்கு பூமிக்கும் உயர்ந்து நின்றாராம். அது மாதிரி இந்த மலை ஊற்றி கொண்டிருக்கிறது. அப்போ வந்து தலைவி வெளியூர் சென்ற கணவன் இன்னும் பொருள் ஈட்டிவிட்டு வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த முது பெண்டீரெல்லாம் போயிட்டு அவருக்கு தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நாங்கள் போய் விரித்து கேட்டுட்டு வரோம், கவலைப்படாதீங்க. விரிச்சுன்றது நற்சொல் கேட்டல். நம்ம இப்போ ஜோசியம் பார்க்குற மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில். அது வந்து யார்கிட்டையும் மனிதர்கள்கிட்ட கேட்குறதில்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு கோயில் இருக்கும், அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு மனம் வீசுகின்ற அந்த முல்லை மலர்கள், அதாவது வண்டுகள் மொய்த்து கொண்டு தேன் எடுக்கும் அந்த மலர்ந்து முதல் மலர தொடங்குகிற அந்த முல்லை மலர்களையும் ஒரு நாடின்றது மானம் மாதிரி சின்ன அளவாக இருக்கும் அந்த காலத்தில். அதில் வந்து நெல்லையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கோயிலுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இதையெல்லாம் அந்த நெல்லும் இந்த முல்லைப்பூவையும் வைத்து கடவுள்கிட்ட வேண்டி நிற்பாங்க. அப்போது வெளியில் வந்து யாராவது பேசிட்டு போகிறாங்களான்னு காது கொடுத்து கேட்பாங்க. அவங்க பேசுகிறவங்க நல்ல சொற்களை பேசின்னு போனாங்களா நல்லது நடக்கும், தீய சொற்கள் பேசுனாங்கன்னா தீமை நடக்கும்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. அது மாதிரி இவங்க போய் சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு விரித்து கேட்டுட்டு வரோம். விரிச்சின்னா நற்சொல், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போயிட்டு இவங்க நெல்லெல்லாம் வச்சு கேட்குறாங்க. அப்போது ஒரு சின்ன கயிற்றில் சிறுதாம்பு கயிற்றில் ஒரு கன்றுக்குட்டி கட்டி வச்சுருக்காங்க. இது குளிருக்கு வந்து நடுங்கிட்டுருக்கும். அப்போது ஒரு ஆய்மகள்னால் இந்த ஆயர்குல பெண் ஒருத்தி போயிட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு ஆறுதல் சொல்லுவாள். நீ வந்து கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க. பசியோடு அந்த கன்றுக்குட்டி கத்திகிட்ருக்கும். அதுக்கிட்ட போயிட்டு குளிருக்கு வேறு நடுங்கிட்டு இருக்குமா, போயிட்டு நீ கவலைப்படாத, அதாவது இது வந்து கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயார்னா அந்த வளைந்த கத்திகளுடைய அந்த ஆயர்கள் எல்லாம் ஓட்டி வர உன் அன்னை முன்னால் வந்து சேர்ந்துருவாங்க சீக்கிரமாக, நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாள். அதை கேட்டதும் பெண்கள் வந்து நற்சொல் கேட்டுட்டோம், அதை போய் தலைவிக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் வந்து நற்சொல் கேட்டுட்டோம், இது மாதிரி ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒரு பெண் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள், அதனால் உங்களுக்கும் உங்களுடைய தலைவன் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதனுடைய சுருக்கம். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து பாருங்கள், இதனுடைய பொருள் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமின்னா சக்கரம், கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவி விரிச்சி நற்சொல், சுவல்னா தோல். இலக்கண குறிப்பு: மூது பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். நான் வந்து இந்த இலக்கண குறிப்பெல்லாம் உங்களுக்கு விரிவாகவே சொல்லித்தரேன். ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன் அதுக்கு. அதில் வந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே சொல்லித்தரேன் நான். அப்போ வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற தேவையே இல்லை. ஒரு சொல்ல பார்த்த உடனே இலக்கண குறிப்பு நீங்களே சொல்லிட முடியும். அது மாதிரி நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்க்கலாம். இப்போது வினாவிடைக்கு வந்துட்டோம். நம்ம 2 கவிதை பிழைக்கும் வினாவிடை கொடுத்துருக்கேன். காட்டேவா என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் பாரதியார் கவிதைகள். அந்த தொகுப்புலேருந்து தலைப்பு வந்து காற்றுன்ற தலைப்புலேருந்து எடுத்து காட்டேவானில் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. பாரதியாரின் இயற்பெயர் சின்னசாமி சுப்பிரமணியன். பாரதியாரின் காலம் 1882 டிசம்பர் 11 முதல் 1921 செப்டம்பர் 11 வரை.
பாரதியாரின் ஊர் வந்து எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். ஊரும் கேட்கலாம், மாவட்டமும் கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கங்க. பாரதியார் எழுதிய நூல்கள் இதில் பாரதியார் எழுதிய நூல்களில் ஒன்றுன்னு கீழே கொடுக்கலாம். அல்லது இந்த நூலில் ஏதாவது ஒன்று போட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். அதனால் என்னென்னு எல்லா நூலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காவியமாக எழுதுனது வந்து காவியம் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார் எழுதிய காவியம் அப்படின்னு. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ரெண்டும் காவியம். குழந்தைகளுக்கான நீதி பாடல் எது எதுனா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் குழந்தைகளுக்கான பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஞானரதம், தராசு. ஞானரதம் உரைநடை நூல், தராசுன்றது வசன இலக்கியம். இது 2 வந்து 10th புக்கில் கொடுக்கல. இருந்தாலும் அவர் எழுதின நூல் தான். சில நேரத்தில் கொடுக்காதது கொடுத்துருவாங்க. புக்கில் இல்லாதது தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு. பெருஞ்சித்திரனார் நூல்களில் கூட ஒரு முறை பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொய்யாக்கனி கொடுத்தாங்க. அதில் இருக்கிற ஒன்றுமே இல்லாத போனதும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் எல்லாருக்கும். தெரிஞ்சால் கொய்யாக்கனி அவர் தான் எழுதுனதுன்னு டக்குன்னு எழுதிடலாம். அதனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஞானரதம், தராசு இதுவும் வந்து பாரதியாருடைய நூல்கள் தான். பாரதியார் பணிபுரிந்த பத்திரிகைகள் வந்து இந்தியா, சுதேசிமித்திரன் இது 2 தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தினி மகளிர் மாத இதழ்லையும், சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் இந்த பத்திரிகையிலெல்லாம் அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. பாலபாரத யங் இந்தியா என்ற ஆங்கில இதழில் கூட ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாலபாரத யங் இந்தியா, இந்தியான்றது நம்ம தமிழ்னா இந்தியான்னு போடுவோம். இது இந்தியான்றது ஆங்கில இதழ்னு அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் இன்னும் 2-3 முறை கேளுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். பாரதியின் சிறப்பு பெயர் வந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி, தேசிய கவிஞர், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. இதெல்லாம் வந்து பாரதியாருக்குரிய சிறப்பு பெயர்கள். அடுத்து கொஸ்டின் பாருங்கள். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள். இது வந்து புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் என்னென்ன நயம் இருக்குன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு எதுகை மோனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க முன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இது அடி மோனை. எதுகையும் இருக்குது இதில் நான். அப்போது ஏபி இல்லை. ஏபி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடைசியில் ஒரு எழுத்தோ ஒரு சீரோ ஒரு அசையோ ஒரே மாதிரி அடுத்தடுத்த லைனில் இருந்தால் ஏய்பு. அதனால் இதில் ஏய்பு இல்லை. இது மட்டும் மோனை இருக்குது, எதுகை இருக்குது. அதனால் மோனை எதுகை. அதில் நிறைய கொடுப்பாங்க. மோனை எதுகை, எதுகை மோனை, ஏய்பு அது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் மோனை எதுகை மட்டும்தான் இருக்குது, அந்த ஆப்ஷனை எழுதணும். அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்பழமொழி ஒருத்தும் சரியான பொருள். இதில் 4-5 விதமாக மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதுதான் உரிய காலத்தை உணர்ந்து உரிய செயலை தேட வேண்டும். இதுதான் இதுக்குரிய சரியான பொருள். அதுக்கடுத்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியை பாராட்டியவர் பாரதிதாசன். இதில் இது மாதிரி கேட்பாங்க பாருங்க. கொஞ்சம் நுணுக்கமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீடுதுயில் நீக்கி பாடி வந்த நிலா யாருன்னு கேட்டால் பாரதியார் தான். நீடுதுயில் நீக்கி பாடி வந்த நிலா என்று இவரை பாராட்டியவர் யாருன்னா பாரதிதாசன். பாராட்டப்பட்டவர் வந்து யாரை பாராட்டினாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாரை. யார் பாராட்டினாங்கன்னா பாரதிதாசன். இது சிந்துக்கு தந்தையும் பாரதிதாசன் சொன்னது தான், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாட்டுக்கொரு புலவன் என்று பாரதியாரை பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது பாட்டுக்கொரு புலவன் பாராட்டினவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதியார் மையலுறுத்து என்று கூறுவதன் பொருள் மனதை மயங்கச் செய்யும் மனம், அதாவது வாசனை, மனதை மயங்கச் செய்கிற வாசனை. அடுத்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. புதுக்கவிதை உருவாக காரணமாக இருந்ததும் வசன கவிதை தான். 15வது பிரச்சனை. விடுதலை கவிஞர் என போற்றப்பட்டவர் பாரதியார். தமிழில் முதல் கருத்துப்படம் அதாவது கேலி சித்திரம் உருவாக்கியவர் பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு டேஸ் நூல்கள் உண்டு, 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. எத்தனை அடினா 103 அடிகள். ஏன்னா நூலுக்கு பதிலாக குறைந்த எத்தனை அடிகள்னு கூட கேள்வியில் கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எத்தனை அடிகள்ன்ட்டு. முல்லைப்பாட்டின் பா வகை வந்து ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. இது முல்லைப்பாட்டுக்குரிய முதற் பொருள் வந்து நிலம் வந்து முல்லை நிலம், காடும் காடை சார்ந்த இடமும்.
பொழுது வந்து பெரும்பொழுது கார்காலம், சிறு பொழுது வந்து மாலை நேரம். அடுத்த கொஸ்டின், முல்லை நிலத்துக்குரிய உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தம். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மால் என்பதன் பொருளும் இலக்கண குறிப்பும். மால் என்பதன் பொருள் வந்து திருமால். இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. ஏற்கனவே நான் உங்களுக்கு அளபடை சொன்னேன் இல்லையா, அந்த ஆவை எடுத்துட்டா, மாலில் இருக்கிற ஆள் எடுத்துட்டா ஒரு அசியாக வந்துடும். அதனால் இது அளவு எடுத்துக்கிறாங்க. அதனால் இது செய்யுளிசை அளபடை. நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம். விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல். கொடுஞ்செலவு என்பது விரைவாக செல்லுதல். விரிச்சு கேட்கும் பெண்கள் கொண்டு செல்லும் பொருள்கள் மலர்ந்த முல்லைப்பூக்கள், நெல். நறுவி என்பதன் பொருள் நறுமணமுடைய மலர்கள். அவ்வளோதான், 30 கொஸ்டின் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இது வந்து ஏற்கனவே இது நான் ஒரு முறை சொல்லிட்டதுனால 2வது முறை கேள்வி கேட்கும்போதே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமே லைனாக கொடுத்துட்டு வரேன். அடுத்து நாங்கள்